நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. சொல்லுமா, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. ஏதாவது ஒரு சூழ்நிலை கைவிட்டுருவாங்க, ஆனால் நம்மளை கைவிடாத நேசர், நம்மளை விட்டு விலகாத தகப்பன் நம் தேவனா இருக்கிறார். நம்மளுடைய கர்த்தர், அவர் நம்மளை விட்டு விலகாதவர், நம்மளை கைவிடாத நேசர். ஒரு பொருள் தூக்கறதுக்கு கூட விட மாட்டான். நான் இப்படி கண்ணு திரும்பி பார்த்தேன்னா என்ன வேணும்னு நம்ம புரிஞ்சுக்குவான். அந்த அளவுக்கு சோல்மேட். ஓகே வரும்பொழுது என் மனசுல ஏதோ ஒரு கருக்குன்னு ஒரு சின்ன பய உணர்வு, எப்பவுமே இல்லாத ஒரு பய உணர்வு, ஒரு டம்முன்னு ஒரு சவுண்டு பின்னாடி கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துட்டு, கடைசி அவன் பேசுனது ஒரு வார்த்தை ஞாபகத்தில் இருக்கு. நாங்கள் சில பிளான் எல்லாம் சொன்னோம். அப்போது என்னப்பா என்னை விட்டுட்டு பிளான் பண்ணுறீங்களாட்டிருக்குன்னா, நான் சொன்னேன், என்னடா தங்க உன்னை விட்டுட்டு என்னடா பிளான் பண்ணுறது, வந்து எங்கே நின்றுட்டு இருந்த கார் மேலே அடிச்சோடனே என்ன நடக்குதுன்னு எதுவுமே எங்களுக்கு தெரியல. என் பையனை காணோம். டாக்டர்கிட்ட சொல்கிறேன், எலக்ட்ரிக் ஷாக் கொடுங்க, பொழைச்சிருவான்னு சொல்கிறேன். அப்புறம் அவங்கெல்லாம் என் பேச்சு கேட்டு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கறதுக்கு வராங்க. இப்படி உட்கார்ந்துட்டுருக்கேன். செவுத்துல ஒரு காட்சி என் கண்ணு முன்னாடி வரும். எழுந்துச்சு நின்று சொன்னேன், எனக்கு இப்பவும் ஆண்டவர் நல்லவர் தான் அப்படி சொல்லிட்டு, வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க, அங்க நிழல் வருது, இப்படி வருது, அவன் தான் வந்து நிக்கிறான். அதை கேட்டு இன்னும் உடஞ்சு போயிட்டேன். அப்போ ஆண்டவர் அப்படி சில பேர் சொன்னாங்க, எங்க வீட்டுல தங்கி இருக்கிறவங்க சொன்னாங்க, இப்படி ஆமா, எங்க அழுகைக்கு ஒரு பதில் கொடுத்தாங்க. ஓ அப்படியா? அதுதான் எங்களை தூக்குச்சு. இல்லைன்னா நாங்க நிக்க முடியாது. நெருக்கத்தை உணர்கிறோம். இந்த ஒரு நெருக்கத்துக்காக இன்னும் எதை வேணாலும் இழக்கலாம், அப்படி நான் சாட்சி சொல்லிட்டேன். உண்மையை என்னோட நகர்த்தினார் தெரியுங்களா. என்னை புஷ் பண்ணவே இல்லை. அழுகிறதுக்கு விட்டாரு, பதறதுக்கு விட்டாரு, கண்ணீர் வடிச்சு கதறதுக்கு விட்டாரு. எல்லாத்துலேயும் ஆனால் பின்னாடி இருந்துக்கிட்டே இருந்திருக்காரு, கூடவே இருக்கிறார். ஏங்கெல்லாம் இப்படி இந்த நீதிமொழிகள் புத்தகம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலே முதல் முறை அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். நீதிமொழிகள் 915 வசனங்கள் இருக்குது. இந்த 915 வசனங்களும் பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் நன்றாக புரியும் விதத்தில் கையிலே வரையக்கூடிய ஓவியரை கொண்டு கார்ட்டூன்ஸ்லாம் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. இது பல வருடங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி ஜான் அண்ட் ஜாஸ்மின் ஃபேமிலி வந்து உருவாக்கியிருக்காங்க. இது எல்லார் வீட்லேயும் கிடைக்கணும், எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பேர பிள்ளைகளுக்கும் இது கிடைக்கணுங்கிற விதத்தில் எந்த விதமான லாபம் நோக்கம் இல்லாமல் வெறும் 150 ரூபாயும் ப்ளஸ் 50 rupees கொரியர் சார்ஜ் மூலமாக இதை வந்து கொடுக்குறாங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆத்மாவின் நிலை என்கிற இந்த புத்தகம் எல்லாரும் படிக்க வேண்டிய ஒன்றுன்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, மனிதனுடைய மரணத்துக்கு பின்பு என்ன நடக்க போகுதுங்கிறத பல வருடங்கள் ஆராய்ச்சி செய்து டாக்டர் ஜெய்சிங் ராஜ் அவர்கள் வந்து இதை எழுதியிருக்காங்க. மரணத்தை குறித்து நூற்றுக்கணக்கான கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். அந்த கேள்விக்கான பதில் தர விதமாக இந்த புத்தகம் அமைந்திருக்குங்கிறது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த புத்தகத்தின் விலை வெறும் 120 ரூபாய் மட்டுமே ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் உண்டு. இந்த புத்தகம் வேணுங்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கான்டாக்ட். பையனுடைய அந்த மறைவு அது ஒரு மிகப்பெரிய ஒரு 2000 என்னோட பையன் பிறந்தான். சரி. அவன் வளரும்போது ஒரே பையன்தான் எனக்கு. சரி சரி. அதுக்கப்புறம் அந்த 15 வருஷம் கழிச்சு தான் செகண்ட். ஓகே. பையன் ஆமாம், ரொம்ப க்ளோஸ்ட். அவன் என்னோட ஒரு ஃப்ரெண்ட்லி மாதிரி இருப்பான். எங்கே போனாலும் ஊழியத்துக்கு நாங்கள் 2 பேர் தான் போவோம். சரி. எல்லாருமே அப்பா மகன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்துச்சு. எல்லா வேலையும் அவன் பார்த்துக்குவான். சரி சரி சரி. இது ஒரு உதவி ஊழியன் மாதிரி எங்கிட்ட இருப்பான். ஒரு பொருள் தூக்கறதுக்கு கூட விட மாட்டான். நான் இப்படி கண்ணு திரும்பி பார்த்தேன்னா என்ன வேணும்னு நம்ம புரிஞ்சுக்குவான். அந்த அளவுக்கு சோல்மேட் அவன். ஓகே ஓகே. எங்கள் வாழ்க்கையில் வந்து நாங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்காத ஒரு சம்பவம் அது. இந்த வருஷம் 2022. சரி. லாக்டவுன் முடிஞ்சிச்சுல, 22 லாக்டவுன் முடிஞ்சிச்சு.
அந்த டைமில். சரி. நாங்கள் ஒரு மேரேஜுக்காக கோவா போயிருந்தோம். சரி. காரில் போயிருந்தீங்க? காரில் தான் போயிருந்தோம். போயிட்டு எல்லா மேரேஜ் எல்லாம் முடிச்சுட்டு சரி ரிட்டன் வந்துட்டுருக்குறோம். ஆல்மோஸ்ட் பெருந்துறை தாண்டிட்டோம். பசங்கள்லாம் தூங்கிட்டு வந்தாங்க. எல்லாம் பேசிட்டு வந்தோம். ஆனால் எங்களுக்கு போகும்போதும் வரும்பொழுது என் மனசில் ஏதோ ஒரு கருக்குன்னு ஒரு சின்ன பய உணர்வு, எப்பவுமே இல்லாத ஒரு பய உணர்வு, ஒரு டம்முன்னு ஒரு சவுண்டு பின்னாடி கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துட்டு அதை நாங்கள் பெருசாக எடுத்துக்கல. உங்களுக்கே அந்த இது இருந்துச்சு? நான் காரில் வரும்போது நல்ல ஸ்பீடு ரோட்டில், அந்த டயரெல்லாம் நல்ல டயர் தான். ஆனால் அது வண்டி நல்ல கார் தான், கம்பெனி வந்து பென்ஸ், அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே. அது திடீர்னு பஞ்சர் ஆயிடுச்சு. சரி. பஞ்சர் ஆன உடனே நான் ஓரம் கட்டி ரவுண்ட் கட்டி ஓரத்தில் தான் நிறுத்துகிறோம். ஆமாம், ரோட்லேருந்து ஓரத்தில் தான் நிறுத்துகிறோம். கடைசி அவன் பேசுனது ஒரு வார்த்தை ஞாபகத்தில் இருக்கு. நாங்கள் சில பிளான் எல்லாம் சொன்னோம். அப்போது என்னப்பா என்னை விட்டுட்டு பிளான் பண்ணுறீங்களாட்டிருக்குன்னா, நான் சொன்னேன் என்னடா தங்க உன்னை விட்டுட்டு என்னடா பிளான் பண்ணுறது, எல்லாமே நீ தானே இருக்கிற. சரி அப்படின்னு சொன்னேன். அதை கடைசியாக நீங்கள் பேசுனது அவன் பேசின வார்த்தை. அந்த பஞ்சர் ஆகி நிறுத்திட்டோம். சரி. ஓரமாக நிறுத்திட்டோம், ரொம்ப ஓரமாக நிறுத்தி சேஃப்டிக்கு டேஞ்சர் லைட்ஸ் அங்கே வச்சுட்டு 2 லைட் வைக்கிறோம். ஒரு 20 அடி தள்ளி லைட்டு, சூட் கேஸு பேக் எல்லாம் எடுத்து சேஃப்டிக்கு ரோட்லேயே அந்த லைட் பக்கத்துலேயே வச்சுட்டு இதெல்லாம் வச்சுட்டு தான் இறங்குறோம். இறங்கி பஞ்சர் போடுறோம். அந்த ஜாக்கியை தூக்கும்போது அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்லிப் ஆயிடுச்சு. 2 தடவை ஸ்லிப் ஆயிடுச்சு. அப்புறம் வழியில் வர்றவர் ஒருத்தர் கை காமிச்சு அவங்க ஒரு 5 பேர் இறங்கி வந்து அவங்க காரில் இருக்கிற ஜாக்கி எடுத்து தூக்குறாங்க. ஓகே, அதுவும் ஸ்லிப் ஆயிடுச்சு. அது என்னமோ ரோடு புதுசாக போட்டிருக்கிறதுனால சரி அதில் நிற்கல. அப்புறம் திரும்ப கல்லெல்லாம் வச்சுட்டு டயரை சப்போர்ட் பண்ணிட்டு இந்த டயரை மாற்றிடலாம், கொஞ்சம் வண்டி லிஃப்ட் பண்ணலாம். நாங்கள் லிஃப்ட் பண்ணும்போது என் தம்பி என் பையன் அந்த ரைட் சைடு ரோட் சைடு போய் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. சரி. ரோட்டோரத்தை இன்னும் தூக்கணும். அப்படி தூக்குனா தான் காரை தூக்க முடியும். ஏன்னா 2 பக்கம் சேர்ந்து தூக்குனா தூக்க முடியாது, ஒரு சைடு சேர்ந்து தூக்குனா போதும். இவன் எப்படி அந்த பக்கம் போனாங்கிறத கண்ணு நிற்கிற நேரத்தில் எனக்கு தெரியல. சரி. திடீர்னு ஒரு அசோக் லைலாண்ட் படா தோஸ்த் வண்டி, அவன் நல்லா தூங்கிட்டான், ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான். வந்து எங்க நின்றுட்டு இருந்த கார் மேலே அடிச்சோடனே என்ன நடக்குதுன்னு எதுவுமே எங்களுக்கு தெரியல. என் பையனை காணோம். எங்கள் தங்கச்சி பையன் கூட வந்திருக்கான். அவன் வந்து கார் கடியில் மாட்டிட்டான். 15 அடி இழுத்துட்டு போயிடுச்சு. இப்போ தேடுறோம், பார்த்தா ஸ்பாட்லேயே அவுட்டு. இந்த இடத்துல அடிபட்டிருக்கு. நான் தட்டி எழுப்புறேன். எழுப்புறதுக்குள்ளே அங்கே தங்கச்சி பையனோட சவுண்டு. அப்புறம் அவன் காருக்குள்ளே அடியில் மாட்டிகிட்டு இருக்கான். அந்த எல்லோரும் வந்து கார் தூக்கி அந்த பையனை எடுத்துட்டோம். அவனுக்கு ஒன்றும் ஷோல்டர் மட்டும் லைட்டாக ஸ்லிப் ஆகிருந்தது. ஆனால் அங்கே என் பையன் ஸ்பாட்டில் இல்லை. அது வந்து நான், என் மனைவி, குட்டி பையன் எல்லோரும் எங்கள் கண்ணு முன்னாடியே இருந்தது. ஆனால் இப்படி சூழ்நிலை முடியும்னு சொல்லி நினச்சே பார்க்கல. அந்த டைமில் உங்களுக்கு மைண்டில் எதுவுமே ஓடி இருக்காதுல்ல சுத்தமாக? அப்படி அந்த அந்த ஸ்பாட்டில் உங்களுக்கு ரொம்ப எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு லிட்டரலாக நான் வந்து என் ஸ்ட்ரென்த்தெல்லாம் இழந்துட்டேன். அழுதுறேன், ப்ரேயர் பண்ணுறேன், கத்துறேன், எமோஷ்னல் ஆகிட்டேன். அங்கே ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க, பெருந்துறை ஹாஸ்பிட்டலில் அவரை அமைதிப்படுத்துங்க. 2 தடவை மயக்கம் போட்டு விழுகிறேன். என்னோடய உணர்ச்சியெல்லாம் எமோஷ்னல் ஆகுது. அப்புறம் அவனுக்கிட்ட டாக்டர்கிட்ட சொல்கிறேன், எலக்ட்ரிக் ஷாக் கொடுங்க, பொழைச்சிருவான்னு சொல்கிறேன். அப்புறம் அவங்கெல்லாம் என் பேச்சு கேட்டு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கறதுக்கு வராங்க.
டாக்டர் சொல்கிறாரு கஷ்டங்க, இல்லை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்தி ப்ரேயர் பண்ணுறேன், அழுகிறேன். ஒன்றும் அசையவே இல்லை, எதுவுமே இல்லை. எங்கள் லைஃப்பில் அன்னைக்கு தாங்க சண்டே சர்வீஸ் கட் ஆகுது. அவனோட வயசு வந்து அந்த டைமில் 22 முடிஞ்சு 23 ஆகுது. சரி சரி சரி. நான் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து பைபிள் காலேஜ் போன நாள்லேருந்து ஸ்டில் இப்போ வரைக்கும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் வியாதின்னு படுத்ததில்லை. அதே மாதிரி சின்ன பையனும் அதே மாதிரி பிறந்து அடுத்த 3-4வது நாள் நான் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். இவன் பிறந்து அப்போ சாது செல்லப்பா வந்திருந்தார், அப்படியே சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரணுன்னே கூப்பிட்டு வந்தோம். அவன் பிறந்ததுலேருந்து ஒரு சர்ச் ஆராதனை கூட நாங்கள் கட் பண்ணதில்லை. அந்த அன்னைக்கு தான் சண்டே சர்வீஸ் கட் ஆகுது. சாட்டர்டே நைட் நடக்குது. ஸோ ஜேன்னு கூட்டம், பயங்கர கூட்டம். இருக்கிற எல்லா ஊழியக்காரங்களும் வந்திருந்தாங்க. உங்கள் ஒய்ஃபெல்லாம் சமாதானப்படுத்துறது ரொம்ப எல்லாம் நிலையில யாருமே இல்லை. இந்த வீட்டிலேருந்து இந்த ரோடு வரைக்குமே கூட்டம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் ஊழியக்காரங்க அத்தனை பேர்த்துக்கும் தெரிஞ்சு அன்னைக்கு ஆராதனையிலேயே நிறைய பேர் ஸ்டக் ஆயிட்டாங்க. கூட்டம், பாஸ்டர்ஸ் அவ்வளோ பேர் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நான் என்னால் தாங்க முடியாமல் அடிக்கடி மயக்கம் போட்டிருப்பேன். நீங்கள் ப்ரேயர் பண்ணி எழுப்பலாம் அப்படின்ட்டுலாம் யோசிச்சிங்களா? ஜோம் அந்த டைம் யோசித்தோம், ப்ரேயர் பண்ணணும். நிறைய ஊழியக்காரங்களும் வந்து இல்லை, அவங்க யாருமே எதுக்கு சொல்லலை. நான் அந்த அன்னைக்கு ப்ரேயர் பண்ணேன். சரி சரி சரி. ஒரு அம்மா மட்டும் வந்து என்னை கை பிடிச்சிட்டு அவன் அந்த மேலே கை வச்சுட்டு இயேசுவின் நாமத்தினால உயிரடைவாகன்னு ஜெபம் பண்ணாங்க. பட் நாங்கள் அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து ஜெபம் பண்ணோம். நைட்டு இங்கே படுத்துட்டு இருக்கும் பொழுது நான் அங்கே என்னை போய் அங்கே உட்கார வச்சுட்டாங்க அந்த ஆஃபீஸ் ரூமில். அந்த நேரத்தில் நான் ரொம்ப என்ன செஞ்சிட்ருக்கேன், அழுதுட்ருக்கேன். உங்களுக்கு தெரியுமில்ல எப்படி மனதில் இப்படி உட்கார்ந்துட்டுருக்கேன். செவுத்தில் ஒரு காட்சி என் கண்ணு முன்னாடி வருது. ஒரு பக்கம் மனுஷ உருவமாக இருக்குது, ஆனால் அந்த உருவம் பிசாசு மாதிரி விகாரமாக இருக்குது. ஒரு பொறாம ஆவி நிறைஞ்ச மாதிரி ஒரு கண், பிசாசுடைய சரித்து. அது அப்படியே மறைஞ்சு இயேசு கிறிஸ்துடைய சிலுவை காட்சி அப்படியே வருது என் கண்ணு முன்னாடி. சிலுவை காட்சி வருது. அந்த சிலுவை காட்சியில் பார்க்கும்போது அப்படியே எப்படியே கரத்துலேருந்து ரத்தம், அதாவது அது ஒரு காட்சி பார்க்குற மாதிரி இல்லை, ரியலாகவே நடக்கிற மாதிரி. அவ்வளோ துக்கத்தில் கண்ணீரில் அப்படியே சாஞ்சு அப்படியே இது பண்ணிகிட்ருக்கேன். என் கண்ணு முன்னாடி அந்த காட்சி வருது. ரத்தம் அப்படியே சொட்டு விழுகுது. அந்த உழுகும்போது அங்கே ஒரு வார்த்தை, நான் உன்னோட இருக்கேன். அப்படியே உங்களுக்கு ஓகே, அந்த வேர்டு வந்துச்சு. சிலுவை காட்சி, அந்த வேர்டு அப்படியே என்ன உள்ளுக்குள்ளே ஒரு இதாச்சு. என் ஃப்ரெண்டு மைசூர்லேருந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு நெல்சன் உடனே வந்துட்டான். அவன் தான் எனக்கு ரொம்ப எப்பவுமே பெட்டு. அவன் என் கூடவே இருந்தான் அந்த முடிகிற வரைக்கும். கடைசி வரைக்கும் நான் ரொம்ப அழுதுட்டேன். கடைசியில் அது அவனை இது பண்ணும்போது, பரியல் பண்ணும்போது பாட்டு கூட பாடுறதுக்கு விடலை. அந்த பாட்டை என்னால் கேட்க முடியல. அப்படி தான் அவனை ஜீர்ணிக்கவே முடியலைங்க. ஆனால் அந்த அன்னைக்கு அதே இடத்துல இங்கே தான் பையனை படுக்க வச்சுருக்காங்க. அடக்கம் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு பிடிச்ச பாட்டு உண்மை போல யார் உண்டு பாட்டு. நான் அப்படியே உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்கேன். உள்ள ஒரு சத்தம் கேட்குது, உன்னால் இப்போ ஆண்டவர் உயர்த்த முடியுமா
பாட முடியுமா, ஒரு நல்லவர்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு டெவிலோட ஒரு உணர்வு எனக்கு வெளிப்படுது. அந்த நேரத்தில் அவ்வளோ துக்கத்தில் நான் நடத்திட்டு இருக்கிறவங்க கிட்ட சொல்லி மைக்கை வாங்கிட்டு எழுந்துச்சு நின்று சொன்னேன், எனக்கு இப்பவும் ஆண்டவர் நல்லவர் தான் அப்படி சொல்லிட்டு உம்மை போல யாரோண்டு பாட்டு அழுதுட்டே 2 லைன் பாடு ஆடிட்டு சொன்னேன், இங்கேருந்து சொல்கிறேன், ஏசு நல்லவர் தான். சில நேரம் நமக்கு இந்த மாதிரி ஒரு இழப்பு வரும் பொழுது, நஷ்டம் வரும்போது நம்ம ஆண்டவரை தப்பாக நினச்சிக்கிறோம். அப்படி இல்லை. ஆண்டவர் வந்து எப்பவுமே நன்மை செய்கிறவர், தீமை செய்ய மாட்டார். நமக்கு தான் அவர் என்ன செய்கிறாரு, என்ன பண்ணுறாரு, எதுக்கு செய்கிறாரு புரியறதில்லை. நம்ம கேட்கலாம், என்ன இதில் இருக்க போகுது, ஏன் அப்படின்னு கேட்கலாம். சம்திங் அவருக்கு தான் தெரியும். அவருடைய அறிவு நமக்கு எட்டாது. நம்ம மூளையில் அவரை புரிஞ்சுக்கொள்ள அந்த அளவுக்கு நமக்கு யாருக்குமே, இவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, அவ்வளோ சீக்கிரம் அவரை புரிஞ்சு கொள்ள முடியாது. அவர் அவ்வளோ சர்வ ஞானி. பட் இதுலேருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கு ஒரு 40 days ஆச்சு சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் கூட எனக்கு அதுதான் அந்த இதில் துக்கத்தில் அப்படியே இதாகிட்டோம். சரி 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 சரி. பட் என் சர்ச் ஜனங்களை நான் ரொம்ப பாராட்டுறோம். இன்னைக்கும் நன்றி உள்ளவங்களா இருக்கேன். என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க. அன்னைக்கு ஆனதுலேருந்து எல்லா காரியத்தையும் அவங்களே பொறுப்பெடுத்து என்னை 40-50 நாள் வீட்டில் சாப்பாடு செய்யலை. சாப்பாடு செய்யறதுக்கு யாரும் விடலை. சர்ச் ஜனங்களே எல்லாம் டெய்லி 3 நேரமும் வந்துடும். நாங்கள் இதை யோசிக்கிறதுக்கு எங்களை யாருமே விட மாட்டேங்கிறாங்க. நாங்கள் வீட்டில் போய் தனியாக படுக்கிறதுக்கு கூட விட மாட்டேங்கிறாங்க. என் மனைவி நானும் ஏதாவது பேசணுன்னா கூட எங்களை சூழ்ந்துக்கிறாங்க. எங்கள் மேலே பாசம். தனியாக ஏதாவது நினச்சிக்குவாங்க, ஏதாவது பண்ணிக்குவாங்க, அதை ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி தான் இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் மேலே எங்கள் ரூமில் படுத்துட்டு அவள் ஒரு பக்கம் அழுவான், நான் ஒரு பக்கம் அழுவேன் கண்ணீரோடு. ஆனால் அப்பவும் ஒரு காரியத்தை நான் சொல்ல முடியும், அது என்னமோ தெரியல, அன்னைக்கும் டிஜிஎஸ் தினகரனுடைய மெசேஜ் தான் கேட்குறேன். அப்படியா? கண்டிப்பாக 2 பேர் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் கர்த்தர் செய்வாருங்கிற செய்தி. உனக்கு தீமை செய்ய மாட்டாரு, நன்மை தான் செய்வாருங்கிற ஒரு செய்தி. அவர் அழுதுட்டு சாட்சி சொல்றாரு, அவர் பொண்ணுக்காரி பொண்ணு இறந்தது. ஆனால் அவதில் ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுறாரு. அப்போ என் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு, ஜெபம் பண்ண, ஏன்னா ஜெபம் பண்ணவே முடியலையே. ப்ரேயர் பண்ணு ப்ரேயர் பண்ணு ப்ரேயர் பண்ணு. அவள் தனிப்பட்ட முறையில் ப்ரேயர் பண்ணுறான். ஆனால் அதை ஷேர் பண்ணுறதுக்கு கூட எங்களுக்கு டைம் இல்லை. 40வது நாள் வந்துச்சு. சரி. திடீர்னு எனக்குள்ள ஒரு உணர்வு, ஜான்சிக்குள்ள ஒரு உணர்வு, என் ஒய்ஃபுக்குள்ள, கல்லறைக்கு போவோமா. கல்லறைக்கு போகிறதுக்கு எனக்கு இது வரைக்கும் நான் போனதில்லை பாருங்க. யாரை அடக்கம் பண்ணாலும் அவ்வளோதான், 3வது நாள் கூட போக மாட்டேன். அது என்னோட வழக்கம். சரி, திடீர்னு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இந்த மண்மேடு பார்த்துட்டு, இவ்வளோதான் லைஃபா, நீங்கள் இதுக்கு தான் அழைச்சிங்களா, இவ்வளோதான் நான் வாழ்க்கை, இவ்வளோ தரிசனம் சொப்பனம் எல்லாமே கொடுத்தீங்களே, இந்த மண்ணோட மண்ணாக புதைஞ்சு போகிறதுக்கு தான் கொடுத்தீங்களா அப்படின்னு எனக்குள்ளேயே, உங்களை நான் கேள்வி கேட்குறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, உங்ககிட்ட உங்களை கேள்வி கேட்க முடியாது, ஆனால் உங்ககிட்ட கேட்கலாம்ல, எதுனாலும் கேட்கலாம்ல அப்படி சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் அழுதோம். நாங்கள் இங்கே போயிருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒரு பட்டாளமே கிளம்பி வந்துருச்சு. எப்படி தனியாக அனுப்பிச்சிங்க அப்படியா? அங்கங்கிருந்து பறந்துட்டு வராங்க, எங்கெங்கிருந்தோ வராங்க. அவங்க அங்கே வர்றதுக்குள்ள நாங்கள் கிளம்பி இங்கே வந்து சர்ச்சுக்கு வந்துட்டோம்.
அவங்க அங்கே போயிருக்கிறாங்க. எங்கே போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு மூளைக்கு தேட போயிட்டாங்க. இந்த பள்ளத்தாக்கில் இந்த கண்ணீரில் எங்களுக்கு ஆறுதலான ஒரு இடம் இந்த சர்ச்சில் அப்பாவுடைய சமூகம் தான். எந்த மனுஷங்கிட்ட போனாலும் ஆறுதல் கிடைக்காது, அவரோட இடம்தான். இங்கே வந்து 2 பேரும் அன்னைக்கு அவன் இறந்தப்போ அழுததை விட அன்னைக்கு அழுகைக்கும் அளவே இல்லை. அன்னைக்கு அழுதோம், ஆண்டவர் கண்ணீரை காண்கிறது. கண்டிப்பாக ஒரு 3 years ஆயிடுச்சு இது வந்து. அன்னைக்கு ஆண்டவர் எங்களுக்கு எங்கள் அழுகைக்கு ஒரு பதில் கொடுத்தார். ஓ அப்படியா? அதுதான் எங்களை தூக்குச்சு. இல்லைன்னா நாங்கள் நிற்க முடியாது. என்ன பதில் நீங்கள்? அதை நான் இப்போ ஷேர் பண்ண விரும்பலை. சரி, அது காலம் வரும்போது சொல்கிறேன். காலம் வரும்போது சொல்கிறேன். ஆனால் ஆண்டவர் கொடுத்த பதில் வந்து எங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுடுச்சு. இப்படி இருந்தவங்க அப்படி ஆப்போசிட்டாக வந்துட்டோம். நிற்கவே முடியாதுன்னவங்க பல மடங்கு ஸ்ட்ரென்த்தாக நிற்கிறோம். ஓகே. ஸோ அதனுடைய வெளியே தெரியறதுக்கான நாள் வரும், காலம் வரும், நேரம் வரும். விசுவாசிக்கிறவன் வெட்கப்படான்னு சொல்ல. நான் 3வது நாளே சாட்சி சொல்லிட்டேன். 3வது நாளே நான் அழுது தான் உட்காந்துருந்தேன். சரி. அப்போது கர்த்தர் பேசுகிறத நான் கேட்குறேன். நான் சேவிங் கூட பண்ணாமல் இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்டு வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு, உன்னை எனக்கு எவ்வளோ தெரியும், நீ ஆண்டவர் எவ்வளோ நேசிக்கிறேங்கிறது தெரியும், நம்ம எல்லாருக்கும் சாட்சியாக நிற்கணும், சரி நீ போ நான் ரெடி ஆகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஆண்டவர் சமத்தில் படுத்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ வர்றவங்க அத்தனை பேர்த்தையும் நீ தான் ஆறுதல் படுத்தணும்னார். 3வது நாள் வந்தவங்க அத்தனை பேர்த்துக்கு சாட்சி சொல்லிட்டு நான் சமாதானமாக அனுப்பிச்சேன். எல்லாரும் சொன்னாங்க, நாங்கள் உங்களை ஆறுதல் படுத்த வந்தா நீங்க எங்களை ஆறுதல் படுத்துறீங்க. ஸோ இதான் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான். ஹோப் இவ்வளோ வருஷம் பார்த்துருக்கீங்களா கர்த்தருடைய அற்புதம், அவர் சத்தத்தை நான் கேட்குறேன். பொதுவாக வந்து மரணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெயினான ஒரு இதாக இருக்குது. ரொம்ப ஏஜ் ஆகி இறந்தாலுமே அந்த ஒரு பெயினில் எல்லாம் கடந்து போகிறாங்க. பட் ஆனால் இந்த இளம் வயதில் பையன் அந்த இடத்துல நிற்கும் போது ரொம்ப, ஆனால் அது எப்படி நீங்கள் நிறைய பேர் அதுக்கப்புறம், ஏன்னா இது பார்க்குறவங்களுக்காக கேட்குறேன், ஏன்னா நிறைய மரணம் சந்திச்சிருப்பாங்க, முக்கியமாக விரும்பினவங்க இழந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதலாக இது இருக்கும். ஆக்சுவலாக இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சாட்சியாக சொல்கிறது என்னென்னா, நமக்கு வந்து ஆண்டவரை நேசிக்கிறோன்னு நம்ம எல்லா இடத்துலையும் சொல்கிறோம். வேதத்தை படிக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் எப்படி நேசித்தாங்கன்னு நம்ம சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. யோபியோட சரித்திரத்தை படிக்கும்போதும் நம்ம அந்த சரித்திரத்தை பிரசங்கமாக பண்ணிடுறோம். அதுவே நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம ஏற்றுக்கொள்கிறோங்கிறது ஒரு கடினமான ஒரு காரியம். ஆமாம். ஏன்னா யோபு இழக்கும் போது அது ஒரு ஸ்டோரி மாதிரி பார்க்குறோம், திருப்பி கர்த்தர் ரெட்டத்தனையாக கொடுத்தார் அப்படிங்கிறது அது ஒரு இதுதான். அப்போ நாங்கள் எங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் என்னன்னா, ஃபஸ்ட்டு அந்த வழியில் அந்த பாடுகளில் இந்த 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 பாதையில் போகும்பொழுது எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம்னா, அவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, அவர் என்ன சிந்திக்கிறாரு, யோசிக்கிறாரு, இது ஏன் எதுக்காக அனுமதிச்சிருக்கிறாரு, இதில் நம்ம ஏன் கடந்து போகிறோம் அப்படிங்கிறத அவரோட பேசணும், அவரோட ஐக்கியமாகணும். நிச்சயமாக அவர் சர்வ வல்லவர், சர்வ வியாபி எல்லாம் சொன்னாலும் அவருடைய திட்டத்தில் நம்ம சில காரியங்களை புரிஞ்சு கொள்ளவே முடியாது. அப்போ அதை நம்ம கேட்கும்போது அவர் சில காரியங்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. உங்களுக்கு வந்து எனக்கும் அவர் வந்து இந்த ஒரு பெயினில் எங்கிட்ட நிறையா பாசஸ் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் சொன்னாங்க, ஐயா உனக்கு மாதிரி எனக்கு வந்திருந்தா நிச்சயமாக சொல்கிறேன், பைபிளை தூக்கி வச்சுட்டு நான் ஒரு ஓரமாக வச்சுட்டு நான் போயிருப்பேன்.
அப்படி போன 2-3 பேரை கூட சாட்சியாக சொன்னாங்க. சொன்னேன். ஓகே ஓகே. அப்படி விலகி போனவங்கள சாட்சியாக சொன்னாங்க. உடஞ்சு போனவங்கள சாட்சி, பல வருஷமாக எழுந்திரிச்சு வர முடியாமல் இருக்கிற நிறையா பேரை எங்கிட்ட சாட்சியாக சொன்னாங்க. நான் அதுக்காக ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, என்னை எழுப்பினதுக்காக நன்றி சொல்கிறேன். இப்போ நான் அந்த வழியில் ஆண்டவர் எங்களை நடத்தின பாதையில் பார்த்தீங்கன்னா, அந்த 40 நாளில் டக்குன்னு ஆண்டருடைய பிரசன்னம், அவனுடைய வார்த்தையை நாங்கள் தேடும் பொழுது ஆண்டவர் இறங்குறார். உங்களுக்கு என்ன தேவைங்கிறத, என்ன சொல்லணும், எப்படி நடத்தணுங்கிறத அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறார். நமக்கு ஒரு ஆவியில் ஒரு ஸ்ட்ரென்த் வருது, ஒரு பலன் வருது. அவருடைய வார்த்தை என் எலும்புகளுக்குள்ள பாஞ்சு வருது, இருதயத்தை நொறுக்குது, என்னை அப்படியே பலப்படுத்துதுங்க. என்னை அப்படியே பலப்படுத்துது. ஆண்டவர் ஜீவன் உள்ளவர் என்பதை நான் நிரூபிக்கணுங்கிற வைராக்கி எனக்குள்ள வருது. அவர் தான் தெய்வங்கிறது சாட்சியா வாழணுங்கிற ஒரு எண்ணம் வருது. எனக்கு ஒரு இழப்பு வந்ததுனால அவர் கெட்டவரோ மோசமானவரோ அவர் தெய்வமே இல்லைன்னு சொல்லவே கூடாது. பாருங்க, அந்த வேர்டை யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. பட் அந்த கேள்வி உங்களுக்கு எதுவுமே வரல, ஏன்ற கேள்வி உங்களுக்கு ஓடிட்டே இருந்திருக்கும் அந்த டைமில். அதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் அந்த 40 டேஸில் சொல்கிறீங்க, அந்த ப்ரேயரில் அப்படி சொல்லலாமா? இல்லை ஏன்னா 3ஆவது நாளே நீங்கள் சாட்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமாம், 3ஆவது நாள் சொல்கிறேன். ஆமாம் ஆமாம். 3ஆவது நாள் என்ன சாட்சி கொடுத்தேன்னா, கர்த்தர் வந்து நன்மைக்கு தான் செய்கிறார் அப்படிங்கிறத நான் சாட்சியாக சொல்கிறேன். எனக்கு ஒரு வேர்டு ஆண்டர் கொடுத்தாரு, அவன் ஆவியாவோ பேயாவோ பிசாசாவோ வரமாட்டான். ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க, அங்கே நிழல் வருது, இப்படி வருது, அவன் தான் வந்து நிற்கிறான். அதை கேட்டு இன்னும் உடஞ்சி போயிட்டேன். அப்போ ஆண்டவர் அப்படி சில பேர் சொன்னாங்க, எங்கள் வீட்டில் தங்கி இருக்கிறவங்க சொன்னாங்க இப்படி. ஆமாம், எனக்கு அதெல்லாம் ஏற்றுக்க முடியல. அப்போதான் ஆண்டவர் திரும்ப பேசினார், நீ போய் நின்று சொல்லு, நான் யாருங்கிறத சொல்லு, ஆறுதல் படுத்த எல்லாத்தையும், நான் உன் கூட இருக்கேன், நீ மகிமையை பார்ப்பேன்னார். நான் அதை சொன்னேன். ஆனால் சொல்லி முடிச்ச பிற்பாடு அடுத்த நிமிஷமே நான் போய் அழுகதான் செஞ்சேன், தனிமையில் உட்காந்து. ஆனால் அந்த 40 டேஸில் தான் என்னை எழுப்புனார். அந்த எழுப்புறது வந்து நீங்கள் அனுபவபூர்வமாக இந்த பெயின் இருக்கிற அத்தனை பேரும் அனுபவிக்கணும். இழப்பை அனுபவிச்சிங்கன்னா அதில் ஒரு பெரிய மகிமை இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆமாம். பட் அந்த டிஜே சங்கலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மினிஸ்ட்ரியே ஒரு மிகப்பெரிய ஒரு பூமில் போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அவர் எழுப்பின பிற்பாடு அவர் ஆக்சுவலாக அதுலேருந்து அவர் கீழே போயிடுவாங்கன்னு நினச்சேன். ஆமாம், எல்லாருமே சொன்னாங்க, அவர் எப்படி இருக்கிறாரு, அவரால் இருக்க முடியுதா, அவருனால சமாதானம் இருக்க முடியுதா, நல்லா இருக்கிறாரா. இப்ப கூட வீட்டுல நிறைய சொந்தக்காரங்க கேட்கும்போது, ரமேஷ் எப்படி இருக்கிறார், நல்லா இருக்கிறாங்களா. ஆனா நாங்க இருக்கிற நிலைமை அவங்களுக்கு தெரியல. அதாவது முன்பை காட்டிலும் ஆண்டவரோட பல மடங்கு நெருக்கமா இருக்கும். முன்பை காட்டிலும் ஆண்டுடைய பதிலை நாங்க கண்கூட பார்க்கிறோம். ஆண்டவருடைய நடத்துதல லிட்ரலா நாங்க பார்க்கிறோம். முகமுகமா பேசுறது மோசையோட பேசின மாதிரி இதுக்கு மத்தியில் ஆண்டவர் பேசுறதை நாங்க உணர்கிறோம். அவருடைய நெருக்கத்தை உணர்கிறோம். இந்த ஒரு நெருக்கத்துக்காக இன்னும் எதை வேணாலும் இழக்கலாம், அப்படி நான் சாட்சி சொல்லிட்டேன். அந்த அன்புக்கு இணை எதையுமே உணர முடியல, எதுவுமே இல்லை. ஆண்டவருடைய அன்பு தான் மெய்யான அன்பு. இப்போ இந்த ஆத்மாவுக்கும் இந்த ஆவிக்கும் படைச்சவர் அவர் இல்லவா, அவருக்கு தான் தெரியும் என்ன கொடுக்கணும். அதில் இந்த சூழ்நிலையில் ஒரு மனுஷன் அவரை நம்பி நின்னான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வேற லெவல். அவனை ஆண்டவர் தூக்கிட்டு போகிற இடமே வேற. யாரானாலும் சொல்கிறேன், ஆண்டவர் மேலே தவறான சிந்தனையே வரக்கூடாது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வரான், நானும் ஜீவன் உண்டாயிருக்கு. அப்போ ஆண்டவருடைய வேலை என்னன்னா, தீமை செஞ்சு கெடுதல் செஞ்சு ஒருத்தன் தீமை செஞ்சாலும் அதை நன்மையா மாத்துறவர். அப்போ பைபிள்ல நம்ம சொல்றோம், இழந்ததை திரும்ப தருவேங்கிறாரு, இழந்ததுக்கு ஈடாவும் தருவேங்கிறாரு. அவர்னால என்ன வேணாலும் செய்ய முடியும். யோபுக்கு நடந்த மாதிரி எனக்கு தருவார். நான் அழுததுக்கும் வேதனைப்பட்டதுக்கும்
துக்கப்பட்டு நின்னதுக்கும் எனக்கு தரப்போகிற மகிமை பெருசாக இருக்கும். நான் அதை பார்க்காம இந்த கண்ணு மூடாது. ஏன்னு கேட்டால் அவ்வளோ நான் விசுவாசித்து இருக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்து வச்சிருக்கிறேன். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும் என்பதை அறிஞ்சு வச்சிருக்கேன். ஏன்னு கேட்டால் பைபிளை பிரசங்கம் பண்ணுறது ஒன்றும் சும்மா சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதில் எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு உண்மைங்கிறது அவர் நிரூபிப்பார். இப்போ எங்கோட ஆண்டவர் இருக்கிறாருன்னு நான் இந்த வார்த்தை விசுவாசத்தோடு சொல்கிறேன். உதாரணத்துக்கு இப்போ என்னோட ஊழியத்தில் நான் பார்க்குறேன், அவர் கூட இருந்து நடத்துறத பார்க்குறேன். லிட்ரலாக அற்புதம் நடக்கிறத கண் கூட பார்க்குறேன். அவர் தான் கர்த்தர் என்பதை அறிகிறதுக்கு இதை விட வேற சாட்சி எதுவுமே இல்லை. அப்போ இதெல்லாம் உண்மை அப்படின்னா நான் சொன்ன எத்தனை தடவை ஆண்டவர் பேசுறது. அப்போ இந்த நிலையில என்னால் ஆண்டவர் பேசுறது உணர முடியுது. அந்த இடத்துல நான் ஒரு தரிசனம் பார்க்க முடியுது. அப்போனா அவர் எவ்வளோ மென்மையை என்னோட நகர்த்தினார் தெரியுங்களா? என்னை புஷ் பண்ணவே இல்லை. அழுகிறதுக்கு விட்டாரு, பதறதுக்கு விட்டாரு, கண்ணீர் வடிச்சு கதறதுக்கு விட்டாரு. எல்லாத்துலேயும் ஆனால் பின்னாடி இருந்துக்கிட்டே இருந்திருக்காரு, கூடவே இருக்கிறார். அதனால தான் மரியாள் பார்த்துட்டு இயேசு கண்ணீர் விட்டார்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஏங்க இன்னொரு அரை மணி நேரத்தில் லாசரு உயிரோடு எழுப்ப போறாருன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா அதான சம்பவம். ஆமாம் ஆமாம் அதான் இருந்துச்சு. ஆனால் எதுக்கு அழுகணும்? வாமா நான் இருக்கேன், இந்த நிமிஷத்தில் என்ன நடக்க போகுதுன்னு பாருன்னு கூட்டிகிட்டு போய் நிறுத்தி இருக்கலாமே. ஆனால் அவர் கண்ணீர் விட்டான். ஒவ்வொரு மனுஷனுடைய இழப்புலையும் நஷ்டத்துலையும் பாடுகள்லையும் நம்ம கூடவே கர்த்தர் இருக்கிறார். நம்ம உணர்வுகளை உணர்ச்சிகளை புரிஞ்சவர் அவர் இருக்கிறார். நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் உலகத்தில் எதை இழந்தாலும் விசுவாசத்தை மட்டும் இழந்துருக்கூடாது. ஆமாம். ஸோ பார்க்குற நிறைய பேர் வந்து விரும்பின ஆட்கள் மரணத்தை பார்த்துட்டு கூட அதை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்ல விரும்புறது? ஆமாம், ஸ்ட்ராங்காக சொல்ல விரும்புறது அவர் மேல் இருக்கிற நம்பிக்கை விட்டுடாதீங்க. அவர் உங்களுக்கு ஒரு நாளும் தீமை செய்யவே மாட்டார். ஒருவேளை உங்களுக்கு அந்த அன்னைக்கு அந்த இழப்பு, அந்த நஷ்டம், அந்த பாடு வந்து நினையாத ஒரு இழப்பு நஷ்டமாக இருந்து அழுதுருக்கலாம். ஆனால் உங்களை விட உங்கள் மேலே அக்கறையுள்ள ஒருத்தர்னா அவருக்கு தான். உங்கள் ஆத்மாவு மேலே, உங்கள் எதிர்காலத்தின் மேலே அக்கறையுள்ளவர் அவர் ஒருத்தர் தான். இதை நான் இதுக்கு மத்தியில் நின்று தைரியமாக சொல்ல முடியும். அவர் மாதிரி ஒருத்தரை இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அவரை நம்பினீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு சாத்தியாக சொல்கிறேன், என்ன வேணாலும் நடக்கும். இதுவரை நடக்காத அற்புதத்தை உங்கள் கண்கள் பார்க்கும். நம்பினா நடக்கும், விசுவாசா நடக்கும். அது வந்து மாறாது. இன்னைக்கும் அவர் தான் தெய்வம் என்பதை நிரூபிக்க உங்களையும் என்னையும் அவர் நாடி நிற்கிறார். இந்த இழப்புக்கு மத்தியில் அதனால தான் பேதுருட்ட சொன்னார், தம்பி பேதுரு, கோதுமையை சுலகுனால புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். ரைட்டு, அதோட முடிஞ்சிருக்கலாம். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. அப்போ ஆண்டுடைய அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, இந்த நிலைமையிலையும் உன் விசுவாசத்தை என்ன செஞ்சிடாத, இழந்துடாத, அதுக்கு நான் ஜெபம் பண்றேன்னார். அப்போ நான் என்னுடைய விசுவாசம் என்னன்னா, அஸ்திபார் என்னன்னா, ஹீஸ் மை எவ்ரிதிங். அப்போ நான் இன்னைக்கு சொல்ல முடியுதும், என் பையனை காட்டலும் நான் அவரை நேசிக்கிறேன். இதுதான் என்னோட அறிக்கை. பார்க்குற அத்தனை பேர்த்துக்கு சொல்கிறேன், என் பையன் எங்கோட இருந்தால் எனக்கு சந்தோஷமா, ஆண்டரோட இருந்தால் அதை விட சந்தோஷம் தான். எல்லாரும் அங்கே தான் ஒரு நாள் போக போகிறோம். ஆனால் அது அப்படியே ஆண்டவர் விடுறது இல்லை. அப்படியே ஆண்டவர் என்ன செய்யறது இல்லை. நஷ்டத்துக்கு இழப்புக்கும் அவ்வளோ ஒரு வல்லமை இருக்குன்னா, ஜீவனை கொடுக்கறதுக்கு ஒரு வல்லமை இருக்கு. இன்னைக்கு லாசருவை பிரசங்கத்தை பண்ணிட்டு எதெல்லாம் உங்க வாழ்க்கையில மரித்ததாய் காணப்படுகிறதோ, உலர்ந்து போய் இருக்குதோ, அதெல்லாம் கர்த்தர் எழுப்புவார்னு சொல்லிட்டு போறது ஈஸி. ஆனா அங்க அதை சொல்லலை. மரித்தவனை உயிரோடு எழுப்பி
நிறுத்தினாருன்னு தான் சொல்லி. ஆமாம் ஆமாம் ஆமாம். நீ விசுவாசித்தா தேவ மகிமையை காண்பாயின்னு தான் இருக்கு. நான் இந்த இடத்துல சாட்சியாவே சொல்றேனே, நீங்க விசுவாசிச்சா எது வேணாலும் நடக்குங்க. எல்லைகளை தாண்டி நடத்துவார், இயற்கையை தாண்டி நடத்துவார், மருத்துவத்தை தாண்டி நடத்துவார், விஞ்ஞானத்தை தாண்டி நடத்துவார். ஆனா நீங்க இந்த நிலைமையில கர்த்தர்கிட்ட சார்ந்து கொள்ளணும். அவரை சார்ந்து நின்னா என்ன வேணாலும் நடக்கலாம். பொறுமை வேணும், நம்பிக்கை வேணும், அவர் பிடிச்சிட்டு நிற்கணும். கஷ்டமாக தான் இருக்கும். நான் தான் சொல்லுவேன் சர்ச்சில், அழுதா கூட நம்பிக்கையோட அழு, விசுவாசத்தை அழுகக்கூடாதுன்னு சொல்ல. ஏன்னா அழுக முடியும், உன்னால் அழுகிறதுக்கு தான் உங்கள் சரீரத்தில் அந்த கண்ணீர் வரும், சிரிப்பு வரும், கோபம் வரும், உணர்ச்சிகள் உணர்வுகள் எல்லாம் அந்தந்த நேரத்துக்கு மாறும். அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், சீக்கிரமாக அடாப்ட் ஆயிடுவோம். இந்த ஆண்டவர் கொடுத்த உணர்வுகள் உணர்ச்சி. ஆனால் எனக்கு நான் அழுக மாட்டேன்னு சொல்லி உட்கார முடியாது. நம்பிக்கையாளு, கண்டிப்பாக விசுவாசத்தோட இதைத்தான் எல்லாத்துக்கும் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அழுங்க, வேதனைப்படுங்க, துக்கப்படுங்க, எல்லாத்துலேயும் ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்து. நிச்சயமா. ஸோ உங்களுடைய விசுவாசம் ரொம்ப அழகாக இருக்குது கர்த்தர். இது நான் பேச மட்டும் செய்யல, கண்டிப்பாக என் வாழ்க்கையில் அனுபவித்து நான் நின்று தான் சொல்கிறேன். ஏதோ இன்னைக்கு நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் இது எப்படியோ செய்தியாக போகணும், அந்த அர்த்தத்துல எல்லாம் சொல்லலை. இது நான் அனுபவிச்சு சொல்கிறேன். எல்லாத்துலேயும் நம்பிக்கையாக நில்லுங்க. நீங்கள் அவரை நேசிக்கிறேங்கிறத இதில் தான் உறுதிப்படுத்தும். சாட்சியாக நிற்கணும். கண்டிப்பாக. அப்படி நின்னாதான் உங்கள் வாழ்க்கையில் மகிமையை பார்ப்பீங்க. அது எல்லாருடைய சாட்சியை நம்ம ஆரம்பத்துலேருந்து கேட்டோம். கடைசியில் ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப டச்சிங்காக இருந்தது. உங்களுடைய ஃபெய்த்து ரொம்ப அருமையாக இருக்குது, அழகாக இருக்குது. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு எதிர்பார்த்துட்ருக்கிற அந்த இதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இன்னும் நிறைய காரியங்கள் உங்களோட பேச வேண்டியிருக்கு. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் நம்ம கலந்து நிறைய விஷயங்களை நம்ம பேசுவோம். ரொம்ப நன்றி பாஸ், உங்கள் நேரத்தை ஒதுக்கி. இந்த மணி ஏர்லியாக 2 மணி ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை. இந்த ஈடன் டிவியில் பார்க்குற அத்தனை பேர்த்துக்கும் நான் வாழ்த்து சொல்கிறேன். அருமையான பிரதர் அநேக ஊழியங்களை இது ஒரு பெரிய ஊழியமாக எடுத்து மறைஞ்சிருக்கிற ஊழியக்காரர்களை, அவர்களுக்கு இருக்கிற சாட்சிகளை கர்த்தர் நாமம் மகிழ்ப்படும்படியாக வெளியில் கொண்டு வராங்க. அவருடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து கண்டிப்பாக சபையாக ஜெபம் பண்ணிக்குவோம். கர்த்தர் பெரிய காரியம், அந்த அற்புதம் நடக்கும்போது நாங்கள் நிச்சயம் ஈடன் டிவி அது இருப்பீங்க, நீங்கள் இருப்பீங்க. இந்த ஈடன் டிவியுடைய முழு பங்களிப்பு இதில் இருக்கும். கண்டிப்பாக. தேங்க்யூ. பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம்.